ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன்பேலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தால் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக், எம்டெக் ஆர் பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலன்ட் கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, C++, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி த்ரெட்டிங்லாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸில் உங்களுக்கு குட் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. MySQLலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த குவாலிஃபிகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளை ஃபார் தி ஜாப்னு இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். நீங்களாக மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் ரெஸ்யூம் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்க கம்பெனி நேம், அந்த டைட்டில், உங்கள் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. உங்கள் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ, உங்கள் கரண்ட் சேல்ரி, உங்கள் கரண்ட் கம்பெனி நேம், உங்கள் கரண்ட் லொக்கேஷன், உங்கள் நோட்டீஸ் பீரியட், பெங்களூரில் வந்து 5 days ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவா, இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.